மகரம். மகர ராசிக்காரர்களுக்கும் விபரீத ராஜயோகம் அப்படியே தெளிவாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 6ஆம் இடத்துல சூரியன் புதன் குரு சேர்ந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். செலவுகள் அதிகம் உள்ள வாரமாக இந்த வாரம் அமையும். ஐயா, செலவு செய்யறதுக்கு எங்கேயா காசு? கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். 7.5 சனி முடிஞ்சிருச்சு. 7.5 சனி முடிஞ்சோன்னா படிப்படியா நன்மைகள் நடக்கும் என்பது ஜோதிட விதி. ஆகவே செலவு செய்வதற்கேற்ற வருமானம் இந்த வாரம் முழுவதும் கண்டிப்பாக இருக்கும். ஆரம்பத்தில் பாருங்க, 2ஆம் இடத்துல இருக்கிறார், அப்புறம் 3ஆம் இடத்துல இருக்கிறார், அப்புறம் 4ஆம் இடத்துல இருக்கிறார் சந்திரன். 2, 3, 4ஆம் இடங்கள் என்பது பணவரவிற்கு தடை இல்லாத ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு பயணங்கள் உண்டு, தூர பயணங்கள் உண்டு. வெளிமாநிலம், வெளிநாடு, அட்லீஸ்ட் மெட்ராஸில் இருந்து திருநெல்வேலி போறது என்கின்ற மாதிரி உள்நாட்டிற்குள்ளேயே 200-300 கிலோமீட்டர் தூரமாக போகக்கூடிய அமைப்புகள், பயணங்களின் மூலமாக நன்மைகள், பயணத்தின் இறுதியில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள்லாம் உண்டுங்க. செலவுகள் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், அதற்கேற்ற வருமானம் கண்டிப்பாக வரும். சிலருக்கு தாய்மாமன் உறவுகள் இப்போது நல்லா இருக்கும். மாமன் அல்லது பெண் எடுத்த இடத்துல மனைவியுடன் அப்பா என்கின்ற மாதிரியாக தாய்மாமன் உறவு வழியில ஏதேனும் உதவிகள், முன்ன இந்த மாதிரி பண்ண கொடுத்தார், மாமனார் கிட்ட கொஞ்சம் உதவி கேட்டேன், ஆனா அவர் செய்ய மாட்டேன்றார் என்கின்ற மாதிரியாக இருந்த தட்டிப்போன உதவிகள் எல்லாம் இப்போது தேடி வந்து செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது மகரத்திற்கு இருக்கிறது. மகரத்திற்கு வாரம் முழுவதும் சீரான நல்ல பலன்கள், கெடுபலன்கள் இல்லாத யோக வாரமாக அமைந்திருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்